விசாலாட்சி. நான் சராய்மகா மேல்நிலை பள்ளியிலிருந்து வந்துள்ளேன். நான் இன்று பேச போகும் தலைப்பு கம்பன் காட்டும் சகோதரத்துவம். மாண்புமிகு நடுவர் அவர்களே, மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். சகோதரத்துவம் என்னும் சொல்லில் உயிர், உணர்வு, தியாகம், அன்பு ஆகிய அனைத்து உணர்வுகளையும் ஒரு சேர காட்டியுள்ளார் கவிஞர் கம்பன் காட்டியுள்ளார். சகோதரத்துவம் என்பது வெறும் ரத்த உறவு மட்டுமல்ல, அது உயிர் உறவும் கூட. ராமனும் லக்ஷ்மணனும். ராமன் காட்டிற்கு சென்ற போது லக்ஷ்மணன் கூறிய சில வரிகள் சகோதரத்தின் உச்சமாகும். எமது தாயும் தந்தையும் விட உம்மோடு வாழ்வது எனக்கு சொர்க்கம் என்று கூறியவர். அண்ணன் அரசனாக இருக்கலாம், நான் என்றும் காவலன் என்று கூறியவர். அண்ணன் துன்பப்பட்டால் தூங்காமல் காவல காக்கும் தம்பி. இது சகோதரத்துவத்தின் உச்சமாக கம்பன் காட்டியுள்ளார். அடுத்ததாவதாக ராமனும் பரதனும். அரசாட்சி கிடைத்தும் மகிழாதவன், சிம்மாசனம் கிடைத்தும் சிறிதும் ஆசைப்படாதவன். அண்ணன் இல்லாத அரசே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அண்ணனின் பாதுகளை தலையில் வைத்து ஆட்சி புரிந்தவன் பரதன். இது சகோதரத்துவமா? இல்லை, இது தியாகத்தின் உச்சம். அடுத்ததாவதாக சத்ருகனனும் பரதனும். அண்ணனின் துயரத்தை வாய் பேசாமல் புரிந்து கொண்ட தம்பி. அண்ணனின் துயரத்தை தன் துயரமாக நினைத்தவன் சத்ருகனன். இதில் கம்பன் குறிப்பிடுவது சகோதரத்துவம் என்பது பேசுதல் மட்டுமல்ல, அது புரிந்து கொள்ளுதலும் என்று கம்பன் நமக்கு உணர்த்து வருகிறார். ராவணனும் விபீஷணனும். ரத்த உறவாக இருந்தாலும் அநீதியை ஏற்காதவன் விபீஷணன். அண்ணனை என்றாலும் அநீதியை ஏற்காமல் ராமனை தேடி சென்றவன் விபீஷணன். கம்பன் இது கூற வருவது சகோதரத்துவம் என்ற பெயரில் அநீதியை ஏற்கக்கூடாது. கம்பன் காட்டும் பாடம் கம்பன் காட்டும் சகோதரத்துவமே. சகோதரத்துவம் என்பது உரிமை கேட்பது அல்ல, அன்போடு பேசுதல், புரிதலோடு இருத்தல், அநீதிக்கு துணை போகாமல் நிற்தல். இதுவே கம்பன் காட்டும் சகோதரத்துவம். ஆனால் இப்பொழுது மாநிலர்கள் சொத்துக்காக சண்டை போட்டு சகோதரத்துவத்தை இழக்கிறார்கள். இன்றைய மாநிலர்களுக்கு கம்பன் சொல்லும் கருத்து சகோதரத்துவம் என்பது வெறும் ரத்த உணர்வு அல்ல, அது மனிதநேயத்தில் வெளிப்படுகிறது. கம்பன் காட்டும் சகோதரத்துவத்தை அனைவரும் நம் வீட்டிலிருந்தே துவங்க வேண்டும். அண்ணன் தம்பி இடையே மட்டுமல்ல, மனிதன் மனிதனிடையேயும் சகோதரத்துவம் வளர வேண்டும். அதுவே நாம் கவிஞர் கம்பனுக்கு செய்யும் உண்மையான மரியாதை.